नहमदुहु व नसल्ली अला रसूलिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़िल क़ुरआनिल मजीद वल फ़ुरक़ानिल हमीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्नल्लाहा ला यग़फ़िरु अन युश्रक बिहि वयग़फ़िरु मा दून ज़ालिक लिमन यशा वक़ाल तआला अय्ज़न लकुम दीनुकुम वलिय दीन सदक़ल्लाहुल अज़ीम क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्नी हर्रमतुल जन्नह अलल काफ़िरीन औ कमा क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम। கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜுமாவிலே பேசக்கூடிய தலைப்பு என்னவென்றால், மத நல்லிணக்கம், சமய நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம், இதனுடைய உண்மையான பொருட்கள் என்ன, இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது, இதை நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது, இதை நாம் எப்படி அணுகுவது என்ற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த ஜுமாவிலே சற்று தெளிவாக பார்ப்போம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மத நல்லிணக்கம் என்பது ஒருவருக்கொருவர் அன்பு, பண்பு, பாசம், அமைதி, சகோதரத்துவம் அனைத்தையும் ஒன்று சேர்ந்து செயல்படுவது, பரஸ்பரமாக மற்ற எல்லா விஷயத்திலையும் ஒன்று சேர்ந்து செயல்படுவது தான் மத நல்லிணக்கம் என்று சொல்வார்கள். அதேபோல் அன்பானவர்களே, மத நல்லிணக்கம் என்பது எத்தனை மதங்கள் இருக்கின்றது, எத்தனை சமூக மக்கள் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், உன்னுடைய மதத்தில் எதையெல்லாம் நல்லது சொல்லப்பட்டிருக்கிறதோ, உன்னுடைய வேதத்துடைய கருத்துக்கள் என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன என்பதை நமக்குள் பகிர்ந்து கொள்வது. இஸ்லாம் இப்படி பேசுகிறது, இஸ்லாம் இதை கூறுகிறது, அதே போன்று இந்து மதம் இது சொல்கிறது, இந்து மதம் இது கூறுகிறது, இது போன்ற விஷயங்களை பரிமாறிக்கொள்வது தான் மத நல்லிணக்கம். சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், பிற மத உணர்வுகளை காயப்படுத்துவது கூட இஸ்லாம் கடுமையாக தடை செய்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், சூர காஃபிரூன் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே, வலா அன ஆபிதும் மா அபத்தும் வலா அன்தும் ஆபிதூன மா அபுத் லக்கும் தீனுக்கும் வலிய தீன். என்ன பொருள் என்ன என்றால், அன்பானவர்களே, நீங்கள் வணங்குகிற, அதாவது நீங்கள் வணங்குபவற்றை நாங்கள் வணங்க மாட்டோம், அதே போல நாங்கள் வணங்குவதை நீங்கள் வணங்க மாட்டீர்கள். லகும் தீனுக்கும் வலிய தீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு என்று திட்டவட்டமாக சொல்லிடுவது தான் மத நல்லிணக்கம். இதிலே அவன் மூக்க நுழைப்பது, நாம் அங்கே மூக்க நுழைப்பது, இது போன்ற விஷயத்திலே நாம் எச்சரிக்கையாக விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. அதே போல மேலும் அல்லாஹ் கூறுகிறான், சூரே அன்ஆம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 108வது வசனம், வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அதாவது அல்லாஹ்வை அன்றி அவர்கள் யாரிடம் பிரார்த்திக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் ஏசாதீர்கள். மாற்று மதத்தவர்கள் யாரையாவது வணங்கி போகிறார்கள்,
யாரிடத்திலாவது கேட்கின்றார்கள், எந்த பிரார்த்தனையாவது செய்கிறார்கள், அது அந்த இடத்திலே நீங்கள் மூக்கு நுழைக்க வேண்டாம் என்று இஸ்லாம் கூறுகிறது. எந்த அளவுக்கு என்றால், வலா தசுப்புல்லதீன தூன மின் தூனில்லா, அவர்கள் அல்லாஹ்வை என்னை தவிர மற்றவர்களை நீங்கள் அவர்கள் அழைத்தாலும் அவர்களை ஏசாதீர்கள், அவர்களை திட்டாதீர்கள் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த மத நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கத்தை இஸ்லாம் மிக மிக அழகாக, மிக ஒரு நல்ல முறையில் நமக்கு எடுத்து காட்டுகிறது. உதாரணமாக பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரிடம் கடன் வாங்கியிருந்தார்கள். கடன் உரிய நேரத்தில் தர முடியவில்லை. அவர் வந்தார், கடன் கொடுத்தவர் வந்தார், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக ஏசினார், கடுமையாக திட்டுகிறார். இதை பார்த்த நபித்தோழர்கள் அவரை தாக்க முயன்ற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவரை தாக்காதீர்கள், கடன் கொடுத்தவருக்கு அந்த உரிமை இருக்கிறது, அவரை விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களிடம் சொன்னார்கள். சகோதரர்களே, இந்த சம்பவம் எங்கே நடக்குது தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். மதீனாவின் மாமன்னராக இருக்கிறார்கள், மதீனாவின் சக்கரவர்த்தியாக இருக்கிறார்கள். இது போன்ற நிலையில், இது போன்ற நேரத்திலே, இது போன்ற தருணத்திலே ஒருவர் வருகிற கடன், அதாவது சிறிய காசு கடன் வாங்கிவிட்டார் என்பதற்காக வந்தார்கள், கேட்டார்கள். அந்த உரிமை அவருக்கு தரப்பட்டு இருக்குது என்று சொன்னால், சகோதரர் சிந்தித்து பாருங்கள், ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருந்தால், ஒரு சர்வசாதாரணமாக அவன் சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் சரி, குட்டி மக்களாக இருந்தாலும் சரி, அவனுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க, எப்படிப்பட்ட மார்க்கம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு யூதனுடைய, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு யூதனுடைய உடல் பிரேதம், ஜனாசா எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு அமர்ந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நிற்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, யாருடைய சடலம் போயிருக்கிறது தெரியுமா? யாருடைய ஜனாசா எடுத்து போயிட்டு இருக்காங்க தெரியுமா? அவர் ஒரு காஃபிர், அவர் ஒரு முஷ்ரிக், அவர் ஒரு யூதன், அவருடைய ஜனாசா, அவருடைய பிரேதம் எடுத்து செல்லப்படுகிறது என்று சொல்ல போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன சொன்னாங்க தெரியுமா? சஹாபாக்களே, அதுவும் ஒரு மனித உயிர் தானே, அதற்கு நாம் செலுத்த வேண்டிய மரியாதையை கண்டிப்பாக செலுத்த வேண்டும் என்று சஹாபாக்கள் வலியுறுத்தினார்கள். எப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்க! ஒரு உயிரோடு இருப்பது மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு உயிரோடு இருப்பது நேரத்தில் நாம் மரியாதை தருகிறோமே, அதுவல்ல, அவர் இறந்த பிறகும் கூட அவருக்கு மரியாதை தர வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. எப்படிப்பட்ட மார்க்கம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க சகோதரர்களே. இதுதான் உலக மக்கள் அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்கள், இஸ்லாமுடைய நடைமுறை எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று. அது மட்டுமல்ல அன்பானவர்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால், மேலும் பாருங்க, இந்த சமூக நல்லிணக்கத்திலே, சமய நல்லிணக்கத்தை பார்த்தோமேயானால் இரண்டு விஷயங்கள் நாம் கண்டிப்பாக புரிய வேண்டும். இரண்டு விஷயங்கள் என்றால் அதில் இரண்டு விஷயங்கள். அதிலே முஸ்லிம் என்றால் யார், இந்துக்கள் என்றால் யார், கிறிஸ்தவன் என்பது யார், இந்த விஷயங்களை நாம் புரிந்து கொண்டாலே சமய நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் இஸ்லாத்திற்கு அவசியமா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். உதாரணமாக சொல்ல போனால், முஸ்லிம் என்று சொன்னால் அவருடைய இலக்கணம் என்ன? ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அன்பானவர்களே, ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நாவால் மொழிந்து
உள்ளத்தால் உறுதி கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அல்லாஹ் ஒருவன், அவன் தனித்தவன், அவன் தேவைகள் அற்றவன், அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது, அவனுக்கு மனைவி மக்கள் கிடையாது, அவனுக்கு தாய் தகப்பன் கிடையாது, அவனுக்கு சொந்த பந்தங்கள் கிடையாது, அவனுக்கு உற்ற உறவினர்கள் கிடையாது. இது போன்ற சகோதரர்களே, அவனுக்கு உறக்கம் கிடையாது, அவனுக்கு பசி கிடையாது, அவனுக்கு தாகம் கிடையாது, அவனுக்கு தேவைகளும் கிடையாது. இது போன்ற அனைத்து விஷயத்திலிருந்து யார் பாதுகாக்கப்படுகின்றார்களோ அவர்களைத்தான் இஸ்லாம் கடவுள் அல்லாஹ் என்று சொல்கிறது. இந்த விஷயத்தை யார் உண்மையாக உறுதியாக நம்புகிறார்களோ அவன் தான் முஸ்லிம். இல்லை என்று சொன்னால் அவன் முஸ்லிம் கிடையாது. இந்த விஷயத்திலே பக்காவாக இருக்க வேண்டும். அதே போல் அன்பானவர்களே, இந்து மதத்தை நாம் எடுத்துக்கொண்டோமேயானால் அந்த சமயம், அந்த அந்த மதம் இருக்கின்றதே, அந்த மதத்தை யார் தோற்றுவித்தார்கள் என்று இதுவரை யாருக்கும் தெரியாது. அந்த மதத்துடைய நிறுவனர் யாரும் கிடையாது. அப்படின்னா எப்படி செயல்படுறாங்க? பரவலான நம்பிக்கைகள், அதே போல சடங்குகள், பல சடங்குகள் வைத்திருப்பார்கள். அந்த சடங்குகளை வைத்து தான் அந்த மதத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்கள், அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்து மதத்திலே அனைத்து படைப்புகளும், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உலகத்தில் எத்தனை படைப்புகள் இருக்கின்றதோ, எத்தனை படைப்புகள், எத்தனை வஸ்துக்கள் படைக்கப்பட்டிருக்கின்றதோ அனைத்தும் கடவுளுடைய ரூபத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்கள். அது அவருடைய ஐதீகம். அவருடைய மார்க்கத்தில், அவருடைய மதத்திலே ஒரு கடவுள் அல்ல, 2 கடவுள் அல்ல, 1000 கடவுள் அல்ல, 32,000 கடவுள்கள் இருக்கிறார்கள். 32,000 கோடி கடவுள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, இன்னும் சொல்ல போனால் இந்து மதத்துடைய ஒரு விளக்கம் எதுவென்றால், அவர்கள் இருக்கக்கூடிய உலகில் இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, இந்த தாவரம் இருக்கிறது, அதை வணங்குவார்கள். அதே போல எத்தனை விலங்குகள் இருக்கின்றதோ அதையும் அவர் வணங்குவார்கள். இது போன்று எந்த பிடிப்பும் இல்லாமல், எந்த வரிசையும் இல்லாமல், யார் எதை சொல்கின்றார்களோ அதை பற்றி அவர் செயல்பட்டு கொண்டு போயிட்டு கொண்டே இருப்பார்கள். அவர் இடத்தில் ஒரு வரிகள் கிடையாது, அவர் இடத்தில் ஒரு இலக்கணம் கிடையாது. இதுதான் இந்து மதம், அதாவது இதுதான் இந்து மதம். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, நீங்கள் உலகத்தில் போய் பாருங்க, அதாவது இந்தியாவிலே நீங்கள் எடுத்துக்கொண்டால், நீங்கள் நேபாளத்தில் போயிட்டு இந்துக்களிடம் கேட்டால் உன்னுடைய கடவுள் யார் என்று சொன்னால் அவன் சொல்லுவான் பசுபதிநாத் என்று சொல்லுவார். பசுபதிநாத் அவர் தான் என்னுடைய கடவுள் என்று சொல்லுவார்கள். யார்? இந்துக்கள். அதே போன்ற அன்பானவர்களே, மகாராஷ்டிராவில் போய் கேளுங்க, மகாராஷ்டிராவுடைய இந்துக்களிடம் போய் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் எங்களுடைய கடவுள் கணேஷ் என்று சொல்வார்கள். அதே போல இந்தியாவின் தலைநகரம் இருக்கின்றதே டெல்லியில், அதாவது டெல்லியில் போய் கேட்டால், டெல்லியில் போய் இந்துக்களிடம் கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் எங்களுடைய கடவுள் ராம் என்று சொல்வார்கள். அதே போல் அன்பானவர்களே, பிகாருக்கு சென்று அந்த இந்துக்களிடம் கேட்டால் உம்முடைய கடவுள் யார் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள் எங்களுடைய கடவுள் கணேஷ் என்று சொல்வார்கள். அதே போல் அன்பானவர்களே, பங்காளி இந்துக்களிடம் சென்று உன்னுடைய கடவுள் யார் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் எங்களுடைய கடவுள் சங்கர் என்று சொல்வார்கள். அதே போல் அன்பானவர்களே, நாம் குஜராத்துக்கு போயிட்டு இந்து மக்களிடம் உன்னுடைய கடவுள் யார் என்று சொன்னால் அவர்கள் சொல்வார்கள் மா துர்கா தேவி தான் எங்களுடைய கடவுள் என்று சொல்வார்கள். அதே போன்ற அன்பானவர்களே, குஜராத்துக்கு போயிட்டு அங்கு இருக்கக்கூடிய இந்து மக்களிடம் கேளுங்க உன்னுடைய கடவுள் யார் என்று சொன்னால் அவர்கள் சொல்வார்கள் கிருஷ்ணர் என்று சொல்வார்கள். அதே போல் அன்பானவர்களே, தமிழ்நாட்டு இந்துக்களிடம் போய் கேளுங்க உன்னுடைய கடவுள் யார் என்று சொன்னால் அவன் சொல்லுவான் பெருமாள், முருகன் என்று. இது போன்று அவர்களிடத்தில் எந்த ஒரு இலக்கணமும் கிடையாது, எந்த ஒரு வரியும் கிடையாது. அதனால் தான் அதனுடைய நிறுவனர் யார், யார் நிர்வகிக்கிறார், யாருடைய பேச்சை கேட்பது என்று அவனுக்கு தெரியாது. இது போன்றுதான் சகோதரர் இந்து மதத்திலே வரிசை வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாத்திலே முஸ்லிம்களாக இருக்கிறார்களே, அவர்கள் உலகத்திலே நீ எங்கு சென்றாலும் சரி,
எந்த நாட்டில் போனாலும் சரி, எந்த திசையில் போனாலும் சரி, எந்த கோடையில் போனாலும் சரி, எந்த முஸ்லிம்களிடத்தில் கேட்டால் உன்னுடைய கடவுள் யார் என்று சொன்னால் அவன் ஒரே வார்த்தையில் சொல்வான், அவர் தான் அல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மார்க்கம், இப்படிப்பட்ட ஒரு நேரான மார்க்கம் நாம் வைத்துக்கொண்டு மத நல்லிணக்கம் என்று சொல்லிக்கொண்டு சகோதரர்களே மிகப்பெரிய ஒரு தவறு செய்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம். மத நல்லிணக்கம் என்று சொன்னால் இதை எப்படி அவன் புரிந்து கொள்வதில்லை, இதை அறிந்து கொள்வதில்லை. இவன் நினைக்கின்றான் எந்த இடத்திலும் மத நல்லிணக்கத்திலே எப்படி நாம் அணுகுவது, அதை எப்படி செயல்படுவது என்று தெரியாமல் இருக்கிறான். சகோதரர்கள், இந்த விஷயத்திலே நாம் மிக 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 கடுமையாக, அதாவது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், நீ முஸ்லீமாக இருந்தால் மத நல்லிணக்கம் என்று சொன்னால், நல்லிணக்கம் என்ன, நல்ல முறையில் அங்கே போய் நடந்துக்கிறது. யார் ஒரு முஸ்லீம் போயிட்டு மத நல்லிணக்கம் நான் பேணுகிறேன் என்று சொன்னால் இவன் என்ன செய்வான், இந்து கொடிய கோயிலுக்கு போவான், மாலையை போடுவான், கும்பிடுவான், அங்கே போய் விளக்கேற்றுவான், இது இஸ்லாத்தை பொட்டு வைப்பான். இதெல்லாம் இஸ்லாத்து அனுமதி இருக்கிறதா? அதே போன்று அன்பானவருடைய மத நல்லிணக்கம் என்று சொல்லிக்கொண்டு அவன் என்ன செய்வான், ரமலானுடைய மாதத்தை நோம்பு கஞ்சி குடிக்க வருவான், வந்து 2 ரக்காத் தொழுதுட்டு போறானா? யாரை ஏமாற்றுகிற சகோதரர் புரியவில்லை. உன்னுடைய மதம் என்று சொன்னால் உன்னிடத்தில் வைத்துக்கொள், என்னுடைய மதம் என்று சொன்னால் என்னிடத்தில் நான் வைத்துக் கொள்கிறேன். ஆனால் இஸ்லாம் சொல்கிறது பரவலாக சொல்லப்படும் என்று சொன்னால் என்னுடைய விஷயத்தை எது நல்ல விஷயங்கள் இருக்கிறதோ அதை நான் சொல்கிறேன், உனக்கு தேவை என்றால் எடுத்துக்கொள். உன்னிடத்தில் நல்ல விஷயங்கள் இருந்தால் சொல்லு, நாங்கள் பார்க்குறோம். இதுதான் குர்ஆன் சொல்கிறது, லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உன்னுடைய மார்க்கம் உனக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு. ஆனால் சில முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், சில தலைவர் இருக்கிறார்கள், சில கூமூட்டைகள் இருக்கிறார்கள், சில மரமண்டைகள் இருக்கிறார்கள். மத நல்லிணக்கம் என்பதற்காக வேண்டி அவனுடைய கோயிலுக்கு போகிறது, திருவிழாக்கு போகிறது, மாலை போடுறது, சாமிக்கு என்னென்ன செய்யணுமோ அனைத்தையும் செய்வது. ஒரு முஸ்லீம் சொல்லுங்க நீங்க, அட மடையா, இந்த தைரியம் கூட உன் இடத்துல இருந்தா நீ வாழ்ந்தானா செத்தா என்ன? நீ சொல்லுப்பான ஒரு முஸ்லீம், அல்லாவை மட்டும் வணங்கக்கூடியவன். நீ ஒரு இந்து, உனக்கு ஒரு கடவுள் அல்ல, 2 கடவுள் அல்ல, 33 கோடி கடவுள் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். அதில் ஒன்று அல்லாவை சேர்த்துக்கிறான். அந்த இடத்துல நம்ம போலாமா? சகோதரர்களை, மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதை புரிந்து கொள்வதில் முஸ்லிம்கள் மத நல்லிணக்கம் என்று சொன்னால் சகோதரர் எப்படி அறிவனை தெரியுமா? சுருக்கமாக சொல்ல போனால் அகீதாவுடைய விஷயத்தில், அகீதா என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு ஒரு அகீதா இருக்கிறது, அல்லாஹ் மட்டும் தான் கடவுள், வேறு யாரும் கிடையாது. இதுதான் முஸ்லிமுடைய அடிப்படை கொள்கை இல்லையா? இந்த கொள்கையை தவிர அன்பு, பண்பு, பாசம், வியாபாரம், கொடுக்கல் வழங்கல், ஒழுக்கம், பழகிறது எல்லாத்தையும் வச்சுக்க. ஆனால் இத்த எடுத்துட்டு போய் அங்கே வைக்காத, இந்த கொள்கை எடுத்துட்டு போய் அங்கே வைக்காத. அதே போல சகோதரர்களே, இந்த கொள்கையை நீ விட்டு போனால், சாமிக்கு மாலையை போட்டா நீ அந்த மதத்துக்கு போயிட்ட. ஆனால் மத நல்லிணக்கம் என்று சொன்னால் அதன் உண்மையான பொருள் என்ன? உன்னுடைய மதத்தில் எது நல்லது இருக்கு சொல்லுப்பா, நான் கேட்குறேன். என்னுடைய மதத்தில் எது நல்ல இருக்குது நான் உன்னுடைய சொல்லுகிறேன், நீ கேளு. இது போன்ற ஒரு சகிப்புத்தன்மை இருந்து, அதாவது இஸ்லாம் புரிந்தால் இஸ்லாத்துக்கு வா. இப்படி இருக்கிறதா சகோதரர்? கிடையவே கிடையாது. அவன் என்ன சொல்றான், ஏதாவது நினச்சிக்குவான், கோச்சிக்குவான், முறைச்சிக்குவான், நாளைக்கு ஏதாவது செய்வான், செய்து போட்டான் இன்னத்தை கிழிப்பான். இந்த ஒரு அச்சம் சகோதரர் உங்களுக்கு ஏன் ஏற்படுகிறது? ஏன் இந்த பயம் வருகிறது? சகோதரர் சிந்தித்து பாருங்கள். இந்த விஷயத்தை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, இப்போ பாருங்க, சமீபத்தில் கூட அபுதாபியிலே கட்டப்பட்ட சுவாமி நாராயண் கோயில் இருக்கு இல்லையா சகோதரர்கள்? எந்த அளவுக்கு என்று சொன்னால், துபாய் நாட்டில் அபுதாபியில் ஷேக் சயீத் நெடுஞ்சாலையிலே அல் ரஹபாவுக்கு அருகில் உள்ள அமீரோகாவில் 27 ஏக்கரில் 700 கோடி ரூபாயில் ஒரு கோயிலை கட்டினாங்க. சுவாமி நாராயண் கோயில் அது பேர். சகோதரர்களே, பட்டத்து இளவரசர் ஷேக் இருக்கார், பட்டத்து இளவரசர் முகமது இப்னு சயீத் என்ன செய்கிறாரு? அதை திறந்து வைக்கிறாரு. அங்கே போய் கையெடுத்து கும்பிடுறாரு, மாலையை போடுறாரு, வரவேற்கிறாரு.
இவன் ஒரு முஸ்லீம் என்ற சகோதரர்களே, அல்லாஹ் இவனுக்கு சொத்தை கொடுத்தான், அவன் மென்டலாகி திரிகிறாங்க. எந்த பூமியிலங்க அது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பூமியில பிறந்தார்கள், அந்த பூமியில வளர்ந்தார்கள். அவர்களுக்கு நுபுவத் கிடைத்து 23 ஆண்டு காலம் அவர்கள் செய்த ஒரே பிரச்சாரம் லா இலாஹ இல்லல்லாஹ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு. அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ்வை தவிர வேறு எவனும் கிடையாது, அல்லாஹ் மட்டும் தான் கடவுள் என்று 23 ஆண்டு காலம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் கடைசி மூச்சு வரை அல்லாஹ்வின் தூதர் பிரச்சாரம் செய்து வஃபாத்தானாங்களா இல்லையா? இந்த விஷயத்தை கடுமையாக எச்சரிக்கை செய்தாங்க. ஷிர்கை இந்த மண்ணிலிருந்து நான் அகற்றுகிறேன், இந்த சிலையெல்லாம் நான் எடுத்து போடுறேன், இதுக்கு பிறகு இந்த இடத்துல சிலை வரக்கூடாது என்று சொன்னார்களே, அந்த மண்ணிலே அந்த பூமியிலே இந்த கைசடைகள் அபு ஜஹல், அபு லஹப், உத்பா, ஷேபாவுடைய வாரிசுகளாக வந்து கொண்டு இவன் முஸ்லிமுடைய தலைவன் என்று சொல்லிக்கொண்டு கோயிலை கட்டி கொண்டிருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் 33,000 கோடி கடவுள் இருக்காங்களே, அந்த கோயில அந்த கோயில் அதில் 16 கடவுள் தான் பெரிய கடவுளாம். அந்த 16 கடவுளுடைய சிலை தான் அங்கே வச்சிருக்கான். ராமலிருந்து பெருமாள் வரை வச்சிருக்கான். சகோதரர் சிந்தித்து பாருங்க, இந்த ஷிர்க் இந்த குஃப்ர் இருக்கிறதே அல்லாஹ் எப்போது மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை பாருங்க, நீங்கள் உலகத்தில் எந்த பாவங்கள் செய்தாலும், எந்த தவறுகள் செய்தாலும், எந்த குற்றங்கள் செய்தாலும் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் மன்னிப்பேன். நீ ஷிர்க் வைத்து இடத்தில் வந்தால் நீ மன்னிப்பே கிடையாது, நிரந்தரமாக நரகவாதி, ஹாலிதீன ஃபீ அபதா என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறானே, அந்த எச்சரிக்கை மீறுகிறான் என்று சொன்னால் அவன் ஒரு முஸ்லீமா? பட்டத்து இளவரசல்ல, பட்டத்து நாய் அவன். சகோதரர்களே, எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு பூமியிலே கேட்டா சொல்ற மத நல்லிணக்கம். அட முட்டாள், மத நல்லிணக்கம் என்ன? உன்னுடைய அவனுடைய மதத்தில் அவன் வாழ்ந்து போட்டோம், என்னுடைய மதத்தில் நான் வாழ்ந்து போகிறேன், யார் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதுதான் மத நல்லிணக்கம். மத நல்லிணக்கம் என்று சொன்னால் நீ அங்கே சாமி வேடத்தில் போயிட்டு கும்பிடுறதில்லை, அவன் இங்கே வந்து தொழுறதில்லை, நம்முடைய விஷயம் சொல்வது தான் நம்ம இது கடமை. இதை கூட புரியாமல் சகோதரிகள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயம். அது மட்டுமல்ல அன்பான, எந்த அளவுக்கு என்று சொன்னால் மேலும் பாருங்க, இந்த மத நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் சொல்லுவாங்கல்ல, இந்த சமூக நல்லிணக்கத்தை இஸ்லாம் அதாவது வலியுறுத்துகிறது. எப்படின்னு சொன்னால் முஸ்லீம் நாட்டில் முஸ்லீம் நாடுகள் இருக்குல்ல, 52 நாடு 87 நாடு சொல்லியிருக்காங்களே ஆம்பளை மாதிரி சொல்லிப்பாங்க. ஒரு நேரத்தில் ஒரு பெருமை இருந்துச்சு, பரவாயில்ல 57 முஸ்லீம் நாடு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ தானே தெரியுது அதெல்லாம் கோலைகள் சொல்லிட்டு. 57 நாடு இருக்கு இல்லையா? 57 நாட்களில் 57 நாளில் சகோதரர்களே லட்சக்கணக்கான இந்துக்கள் வசிக்கிறாங்க, லட்சக்கணக்கான இந்துக்கள் வசிக்கிறாங்க. அங்கே வேலைக்கு போகிறாங்க, அங்கே வாழ்கிறாங்க, அங்கே பல தலைமுறைகளாக இருக்கிறாங்க. பார்த்து எந்த அளவுக்கு என்று சொன்னால் சகோதரர் பாருங்க, சவுதியில் மட்டும் 75 லட்சம் இந்துக்கள் இருக்கிறாங்க, வாழ்கிறாங்க. சவுதியில் மட்டும் எவ்வளோங்க? 75 லட்சம் இந்துக்கள் வாழ்கிறாங்க. அதே போல் அன்பானவர்களே, ஓமனை எடுத்துக்கொண்டால் 16 லட்சம் இந்துக்கள் வாழ்கிறார்கள். அதே போல் கத்தாரை எடுத்துக்கொண்டால் 15 லட்சம் இந்துக்கள் வாழ்கிறார்கள். அதே போல் குவைத்தை எடுத்துக்கொண்டால் 16 லட்சம் இந்துக்கள் வாழ்கிறார்கள். அதே போல் அன்பானவர்களே, பஹ்ரைனை எடுத்துக்கொண்டால் 10 லட்சம் இந்துக்கள் வாழ்கிறார்கள். துபாயை எடுத்துக்கொண்டால் 12 லட்சம் இந்துக்கள் வாழ்கிறார்கள். சொல்ல போனால் கோடிக்கணக்கான இந்துக்கள் வாழ்கிறாங்க. எங்கே? முஸ்லீம்கள் வாழும் நாட்டிலே, முஸ்லீம்கள் இருக்கும் நாட்டிலே. அவர்கள் தான் அரசாட்சி, அவர்களுக்கு தான் பவர். இது போன்று இருக்கக்கூடிய நாட்டில் சகோதரர்களே, என்னைக்காவது ஒருத்தனை பிடிச்சி ஏய் அல்லாஹு அக்பர் என்று சொல்லு, ஸ்ரீராமன் ஏன்னா தனியாக பிடிச்சி கத்துறானுங்கல்ல, என்னைக்காவது ஒருத்தனை பிடிச்சி அல்லாஹு அக்பர் என்று சொல்லியிருப்பாங்களா? சகோதரர் சிந்தித்து பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் மதத்தின் பெயரால் ஒருவரை கொலை செய்திருப்பாங்களா? மதத்தின் பெயரால் பாருங்க, நம்முடைய நாடு, நம்முடைய அரசாட்சி, என்னைக்காவது அவன் தனியாக பிடிச்சி கூட்டமாக பிடிச்சி அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல சொன்னார்களா?
ஒரு வரலாறு இருக்கிறதா? அதே போல் அன்பானவர்களே, இவ்வளவு முஸ்லிம்கள் இருந்தும் கூட ஒரு நாள் ஒரே ஒரு இந்துக்களை கொலை பண்ணியிருப்பாங்களா? இதுதாங்க சமூக நல்லிணக்கம். இதை சவுதி கடைபிடிக்கிறான், முஸ்லிம் நாடுகள் கடைபிடிக்கிறது. ஆனால் இந்த மரமண்டைகளுக்கு தெரிய மாட்டாங்குது. ஏன்னா வாழ்க்கையில் எப்போ ஆட்சி செய்தால் தெரிப்போம். இந்த 70 வருஷமாக தானே இவங்களுடைய ஆட்சி போயிட்டு இருக்கு. ஏன்னா காலங்காலமாக மற்ற முஸ்லீம்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அதுக்கு முன்னாடி போன வேற ஆட்சி செய்தான். இவன் ஆட்சி இவனுக்கு புதுசாக இருக்கிறது. எப்படி செய்ய வேண்டும், மக்களை எப்படி அணுக வேண்டும், மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் சகோதரர்களே, முஸ்லிம் நாடுகள் இப்படி இருந்தும் கூட சமூக நல்லிணக்கத்தை எப்படி பேணுகிறார் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பானவர்களே, சமய நல்லிணக்கம், மத நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டால்தான் சகோதரர்களே இஸ்லாத்திலே நாம் உறுதியாக இருப்போம். ஏதோ அவன் சொல்லிட்டான் இவன் சொல்லிட்டான் வாங்க போகலாம், அப்படியெல்லாம் போவாதீங்க. ஏன் என்று சொன்னால் இஸ்லாத்தை நாம் பாதுகாத்தால் நமக்கு கிடைப்பது பரிசு சொர்க்கம். எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட விளக்கத்தை முறையாக புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்துல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.